பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீவு மாணவர்கள் ஏன் இந்த 2 நாள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இருக்கிறார்கள்? அவர்களுக்கு கல்லூரி விடுமுறை அளிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் விடுமுறை நாட்களில் கேளிக்கையான விஷயங்களுக்காகவும் வீண்விரயமாக டிவி பொழுதுபோக்கான விஷயங்களில் கழிக்க வேண்டிய அவர்கள் ஏன் தன்னை வருத்திக் கொண்டு இன்று உண்ணாவிரதத்திலே இருக்கிறதற்கு காரணம் என்ன? ஏன் மாணவர்கள் இந்த உணவை புறக்கணித்து விட்டு இங்கு அமர்ந்து போராட்டம் நடத்த காரணம் என்ன? இலங்கையிலே நடந்தது போர் குற்றம் அல்ல, மாறாக இலங்கையில் நடந்தது திட்டமிட்டு நடத்தப்பட்ட மிக பெரும் இன படுகொலை. இந்த இன படுகொலையை கண்டித்து தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஏன் வெளிநாடுகளிலும் உள்ள தமிழ் உணர்வாளர்கள் ஆங்காங்கே தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த தீர்மானத்திற்கு இந்தியா இதுவரையிலும் எந்த ஒரு எதிர்ப்பையும் கண்டனத்தையும் ஐநா சபையில் தெரிவிக்கவில்லை. இதை தீவு மாணவர் கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த இந்தியாவிலே இலங்கையிலே வாழக்கூடிய ஒரு தமிழ் உணர்வாளர் பேட்டி அளிக்கும்போது அவர் கூறுகிறார், இந்தியா எங்கள் தாய்நாடாக இருந்தாலும் இந்தியா எங்கள் தந்தை நாடு என்று அவர் கூறியிருக்கிறாரே. இதற்கு இந்திய அரசாங்கம் என்ன பதில் கூறுகிறது? ஒரு பிரதமரை இழந்ததற்காக என் தமிழ் சமுதாயத்தில் உள்ள 1,45,000 தமிழ் சமுதாயத்தை அளித்திருக்கிறாயே. என்னை போன்ற இளைஞர்களை பெருமளவில் கொண்ட 60,000க்கும் மேற்பட்ட நபர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லையே. இதற்கு இந்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்கிறது? தமிழம் கட்டிய வழியில் சிங்கள ராணுவத்திற்கு ரேடார் கருவிகள் எங்கள் கையில் வைத்த எங்கள் கண்ணை குற்றப்பாக்கிறாரா? ஓ மத்திய அரசு, இலங்கையில் உள்ள சிங்கள வெறி பிடித்த பல தரப்படுத்த பிறந்த சிங்கள வெறியனுக்கு நீ இந்தியாவில் பயிற்சி கொடுக்கிறாரா? அதுவும் தமிழம் கட்டிய வழியில் என் கண்ணை குட்டுவதற்கு என் கையை வைத்து என் கண்ணை குட்டுகிறாரா? என் சமுதாயம், என் தொப்புக்குடி உணவான என் தமிழ் சமுதாயம் கொள்வதற்கு இந்த மத்திய அரசு தான் காரணம். நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை மாணவர்கள் இந்த கொந்தளிப்பை திசை திருப்பதற்காக சில ஊடகங்கள் கூறப்படுகிறது. இவர்கள் யார்? அதாவது இவர்கள் தூண்டிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இதற்கு பின்னாடி இந்த மாணவர் சமுதாயத்திற்கு பின்னாடி மிகப்பெரிய சக்தி இருக்கு. இதுதான் அவங்க தான் தூண்டிவிட்டு இந்த செயலெல்லாம் செய்யறாங்க. நானும் கூறுகிறேன், அந்த மிகப்பெரிய சக்தி மாணவர் உண்மை. அவர்கள் தான் இந்த மாணவர் சமுதாயத்தை எழுச்சியுடன் போராட களத்தில் இலக்கி இருக்கிறது. அந்த சக்தி என்ன? நல்லா கவனிங்கள். எங்களை தூண்டிவிட்ட ஒரு சக்தி உண்டு. என்ன சக்தி? மிக வலிமையான ஒரு சக்தி. எங்கள் தாய் தகப்பனை மதிப்பது போன்று தாய் தகப்பனுக்கு நிகராக என் இதயத்தில் வைத்து போற்றக்கூடிய எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் தான் இந்த போராட்டத்திற்கு இந்த களத்தில் இறங்குவதற்கு அவர்கள் தான் காரணம். என்ன? அவர்கள் அன்று போட்ட இன்று நாங்கள் ஆயிரங்களுக்காக மாறி இருக்கிறோம். அவர்கள் கற்றுத்தந்த இந்த போராட்டம் இன்றை களமிறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அமைதி இணைக்கப்பட்டால்
அறிவுள்ள ஆசிரியர்கள் எங்களை வலிமையாக வளர்த்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் இந்தியா தீர்மானத்தை வலிமைப்படுத்தி ஒரு திருடம் கொண்டு வரும் தீர்மானம் அல்லாமல் புதிய வலிமையான தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். இதை மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும். இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். வடமாநிலத்திலே ஒரு பெண் ஓடும் பேருந்திலே கற்பழிக்கப்பட்டால் அந்த பெண் மட்டும்தான் கற்பழிக்கப்பட்டாரா? இந்தியாவிலே நான் கேட்கிறேன், மத்திய அரசு பாராளுமன்றத்தை முடக்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே, நான் உங்களை கேட்கிறேன், இந்தியாவிலே அந்த வடமாநில பெண் மட்டும்தானா கற்பழிக்கப்பட்டாரா? கூறுங்கள். இந்தியாவிலே அவன் மட்டும்தான் பெண்மல்ல. இந்தியாவிலே கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு நாளிற்கு 124 பெண்மணிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். அப்போதெல்லாம் பாராளுமன்றத்தை முடக்குகின்ற அளவிற்கு அப்போதெல்லாம் வலிக்காத இந்த மத்திய அரசு பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஏன் தமிழகத்திலே அதே நேரத்தில் கன்னியாகுமரியிலே ஒரு பெண், ஒரு தலித் வீட்டை சார்ந்த பெண் கற்பழிக்கப்படுகிறார். அதை கேட்டு பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டாயா? இதை பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாயா? ஒரு வடமாநில பெண் கற்பழிக்கப்பட்டவுடனே உனக்கு கொந்தளிக்கிறதா? என் தமிழ் சமுதாயம், என் தொற்றுக்குடி உறவில் என் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் அங்கு கற்பழிக்கப்பட்டாலே அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏன் உன்னை மரியாதையுடன் தந்தை நான் என்று போட்டினார்களே, அவர்களுக்கு தந்தையாக இருந்து ஒரு பிள்ளைகளுக்கு நீ என்ன கடமை செய்தாய்? இந்த மத்திய அரசானது வடமாநிலத்திற்கென்றால் ஒரு நீதி, தமிழகத்திற்கென்றால் ஒரு நீதி. ஏன் நீ இருக்கக்கூடிய ஆரிய வர்க்கங்களே, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் நாங்கள் உனக்கு பிச்சை போட்ட பகுதிகள். சிந்து சமாதி வழியே நாங்கள் வாழ்ந்து உனக்காக வந்தவருக்கு வாழ்வதில்லை தமிழன் என்று உனக்கு விட்டுக் கொடுத்து நாங்கள் வந்தோம். ஆனால் நீ இன்று வந்த விருந்தாளியை குடியமர்த்திய எங்களை அடித்து உடிக்க நினைக்கிறாயா? ஆரிய கூட்டங்களை நேற்று கூட நான் கண்மையாக கண்டித்தேன். என்ன கணவன் மீனவன் தினம் தாக்கப்படுகிறான். நேற்று ஒரு செய்தி கேள்விப்பட்டு என் மனம் அதிர்ந்தது. என்ன நாகை புதுக்கோட்டையை சேர்ந்த மீனவன் அறிவாரால் வெட்டி சிங்கள ராணுவத்தால் அறிவாரால் வெட்டி தாக்கப்பட்டார். மத்திய அரசு நீங்கள் சொல்லுவீர்கள் 9 வருடம் இந்திய மீனவர்கள், அதாவது தமிழக மீனவர்கள் யாரும் தாக்கப்படவில்லை என்று. இதற்கு ஒரு உதாரணம் நேற்று நடந்தது. என்னுடைய தந்தை, என்னுடைய சகோதரன் போன்றவன் அங்கு தாக்கப்பட்டாரே, அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவன் கட்டத்தில் அவர்கள் மீன்பிடிக்கவில்லை. ஏதாவது நிறைய மீன்பிடித்துக் கொண்டிருந்தவர் சிங்கள இனங்களை பிடித்தவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இதற்கு மத்திய அரசு என்ன பதில் கூறுகிறீர்கள்? நீங்கள் கேட்டால் இலங்கையில் உள்ள பிரச்சனைக்கு வெளிநாட்டு பிரச்சனை என்று சொன்னீர்கள். இந்தியாவிலே தமிழகம் மீனவன் உனக்கு ஓட்டு போட்டு உனக்கு வழி கட்டக்கூடிய ஒரு தமிழன், ஒரு இந்தியன் தாக்கப்பட்டாலே இதற்கு மத்திய அரசு என்ன செஞ்சீங்க? நாங்கள் என்ன இழுத்தவனா? மீனவன் இல்ல கோழையா? ஒரு மீனவன் இழுத்திருந்தால் சிங்களன் 10 பேரை அடித்து நொறுக்கும் வலிமை பெற்றவன் என் மீனவன். ஏன் அவன் அவ்வாறு செய்யவில்லை? அவன் இந்தியாவிற்கும் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அவன் கட்டுப்பட்ட ஒரே நோக்கத்திற்காக அவன் இந்தியன் என்பதற்காக
மீனவனை கோடையில் விழித்தாயோ? வீடு இருந்தால் ஒரு சிங்கம் உயிர் தப்ப மாட்டான். அதே மாதிரி நம்ம சிங்கம் என்ன அடிச்சான்னு நம்ம நினைச்சோம். அதே மாதிரி பாமனிலே ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு விஷயம் நடந்தது. என்னை போன்ற மேற்கூர் பள்ளியில் படித்த ஒரு பிளஸ் டூ மாணவன் விடுமுறையில் தன் தந்தைக்கு உதவியாக அதிகமான என்ற பகுதியில் மீன்பிடிப்பதற்காக தந்தைக்கு உதவியாக சென்ற ஒரு பள்ளி மாணவன் மீன் 3 மணி மாலை, அதாவது அதிகாலை 3 மணி அளவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேளையில் இந்திய கடலோர கப்பல் படை மோதி என் மாணவன், என் உடன் பிறப்பாக என் மாணவன் அங்கே அந்த படகின் மேல் மோதி அவன் உயிரிழந்தாரே. அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இலங்கை ராணுவம் மட்டும் தாக்கவில்லை, இந்தியாவில் எங்களை பாதுகாக்க வந்த இந்திய கடற்படை வீரர்களும் எங்கள் மாணவனை தாக்கியிருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒரு வருடம் காலமாக ஆகிவிட்டது என் மாணவன் இருந்து. இதற்கு மத்திய அரசு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாநிலத்தில் ஆட்சி செய்கின்ற ஜெயலலிதா அம்மையார் இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்ன அந்த அறிக்கை? நாகை மற்றும் புதுக்கோட்டையில் தாக்கப்பட்ட மீனவர்கள் கண்டித்து பிரதமருக்கு நாங்கள் கடிதம் அனுப்புகிறோம். நீங்கள் எத்தனை வருடம் தான் கடிதம் அனுப்புகிறீர்கள்? இன்னைக்கு நீங்கள் இன்டர்நெட் எதாவது பேஸ்புக்கு கரண்ட் போயிருச்சப்பா. அவங்கள காமிச்சாருங்க. பேசுறது மைக்கே போறது. ஃபேஸ்புக் அடிச்சுடுங்க. இமெயில் இன்டர்நெட் எப்படியே வந்துடுச்சு. ஆரம்பிச்சிடுறாங்க. இன்று நவீன வளர்ச்சியில் எண்ணற்ற தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் வளர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் கடிதம் அனுப்புகிறாரா? ஏன் கடிதம் போயிட்டு 2 நாள் ஆகுது, ஏன் டெலிபோன் இல்லையா உங்களிடம்? இன்று சிறுவர்களிடம் உருவாடி கொண்டிருக்கும் செல்போன் உங்களிடம் இல்லையா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தீர்கள். என்ன ஆட்சி அந்த தீர்மானம்? தமிழன் என்ன வரலாறு மறந்தவன் அல்ல, வரலாறு படைக்கக்கூடியவன் தமிழன். நாங்கள் வரலாற்றை மறப்பவர்கள் அல்ல, வரலாற்றை படைக்கக்கூடியவர்கள். ஓட்டு கேட்கும் போது நாங்கள் என்ன பண்றோம் சொல்லிட்டு இதான் நீங்க பண்ணதா? எத்தனை காலம் இப்படி குனிந்து நீங்கள் அடுக்குமதியை வாங்கிக் கொண்டிருப்போம். வீடு இருந்தால் இந்த மத்தியில் மாநில ஆளக்கூடிய அதிகாரிகள் சிங்கள் நாய் இல்லை, வெறி பிடிக்க பல தகப்பனுக்கு பிறந்த இவர் வெறிய நாய் இருப்போம். காந்தியவர்கள் கற்றுத்தந்த இந்த உண்ணாநில போராட்டத்தில் மாணவர் சமுதாயம் குறித்திருக்கிறது. ஒவ்வொரு போராட்டம் சுபாஷ் சந்திர போஸ் போல் நினைத்து ஆயுதங்களில் போராட இருந்தால் இந்த இந்தியா இந்த இலங்கை இருந்திருக்குமா? நாங்கள் ஒன்றாக சேர்ந்து கூக்குரல் இட்டாலும் உன் சிறைக்கிருந்து ரத்தம் வந்து இறங்கி விடுவார். ஓ ராஜபக்சே, உனக்கு நான் எச்சரிக்கை விடுகிறேன். நீ ஆளுநர் இருந்தால் நீ ஒரு தகவலுக்கு நீ தெரியுமா? நீ ஒரு தகவலுக்கு நீ போராடுந்தா நீ உனக்கு ஆளுநர் இருந்தால் உன் தாய் பற்றி இருந்தால் இதே காலத்திற்கு நீங்கள் வருகிறோம். இந்த தீர்வு மாணவர் கூட்டணி பெற்றவாக உனக்கு நாங்கள் மிகப்பெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீ வந்தபால் நீ உயிரோடு திரும்புகிறாய் என்று நான் எதிர்பார்க்கிறோம். தமிழ் சும்மாவாக பல வீரத்திற்கு பெயர் போட வேண்டாமாங்க. மறந்துட்டான். அதே போன்று இலங்கையில இருந்து தமிழகத்திற்கு அகதியாக என்று சொல்லக்கூடிய
அது தவறான ஒரு வார்த்தை. புலம்பெயர்ந்த இந்த தமிழனின் வாழ்க்கை இங்கும் ஒரு சிறைச்சாலை போன்ற ஒரு வாழ்க்கையை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய்நாடு தான் சரியில்லை, தந்தையாவது தம்மை ஆரம்பிப்பார் என்று தானே இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த தமிழரையும் ஒதுக்கி இந்த தமிழ் மக்களை ஒரு அடிமைத்தனமாக ஒரு கைதியை போன்று நீங்கள் வைத்திருக்கும் அவர்களின் முகாமிலே வைத்திருக்கிறீர்களே, ஏன் இந்த நிலை? தமிழர் என்று தமிழன் என்று பிறந்ததற்காக இந்த நிலையா? முதலில் நாங்கள் ஒரு கண்டுபிடித்து தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கு அமைந்திருக்கும் அகதிகள் முகாம் என்ற பெயரை உடனே திருத்தி புலம்பெயர்ந்த தமிழன் முகாம் என்று இளைய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அகதி அவன் தந்தை நாட்டிற்கு வந்திருக்கிறான். அகதி அல்லவன் தன் தந்தையின் அரவணைப்பில் வாழக்கூடியவன். அவரை நீங்கள் அகதி என்று சொல்லாதீர்கள். மனம் வேதனையாக இருக்கிறது. என் தமிழ் சமுதாயம், என் சொந்த மகன், என் சொந்த சகோதரர்களின் பாதி அகதி என்று நீ சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்டு போவதற்கு மூலமல்ல. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை போன்று நேற்று இந்தியாவில் உள்ள, அதாவது இந்திய தீர்மானத்திற்காக சபாநாயகர் அவர்கள் முன்னிலையில் அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்திலே அனைத்து கட்சி பிரமுகர்களும் நம்ம தமிழகத்தை சார்ந்த அதிமுக மற்றும் திமுக எம்எல்ஏ எம்பிக்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார். என்ன பேசப்பட்டது? 1.5 மணி நேரம் நடைபெற்ற ஏற்றுரிமையிலே நடைபெற்ற அந்த கூட்டத்தில் என்ன முடிவு? வெளியில் வந்து பேசிக் கொடுக்கிறார். அதாவது இது திமுக காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினால்தான் இவங்க கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க. யாரு சொல்றா? பிஜேபியினுடைய ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர் சொல்றாங்க. நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் விலகி சென்றீர்கள். பிஜேபியை சார்ந்த ஒரு குழு அமைப்பானது இலங்கை சென்றீர்கள். அங்கே ராஜபக்சே கொடுத்த உணவை தின்று நல்லா சுற்றி பார்த்துட்டு தமிழெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்ற. இங்க தீர்மானத்தில் என்ன செய்யற? எதிர்ப்பு தெரிவிக்கிற. ஏன்னா உன்னை சார்ந்தவன் ஒருவன், உன் இனத்தை சார்ந்தவன் தாக்கப்பட்டிருந்தால் நீ சும்மா இருந்திருப்பாயா? அந்த கூட்டத்திலே நீ இந்தியாவை வலிமையான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர அனைத்து கட்சிகளும் உட்பட்டிருக்க வேண்டாமா? நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். இந்த மாநில போராட்டத்தை சிலர் திசை திருப்பதற்காக இது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் என்று அனைவரும் கூறுகிறார்கள். இது தவறு. நாங்கள் வரிகட்டி நாங்கள் வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர்களை, நாங்கள் நியமித்த பிரதம மந்திரியை, எங்களை ஆளுகின்ற அரசை மட்டும்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோமா தவிர எந்த ஒரு கட்சியும் நாங்கள் எதிர்க்கவும் இல்லை, நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை. இதை நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் நினைச்சுட்டாங்க இது காங்கிரசுக்கு எதிரான போராட்டம். அப்படி என்று காங்கிரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்திற்கு பின்னாடி நாங்கள் மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று நீங்கள் நினைச்சிட்டீர்கள். பிஜேபி அரசை நீங்கள் செய்ததை நாங்கள் மறந்துவிட்டோம் என்று நினைத்தாயா? எத்தனை இதை பரிவுரை இந்தியாவிலே நீங்கள் செய்திருக்கிறீர்கள், மறந்துவிட்டீர்கள். குஜராத்திலே உலகத்த மக்களை நீங்கள் கொண்டீர்கள். நாங்கள் வாழ்ந்தோமா? ஒவ்வொரு இலக்காரத்தை மாமன் மற்றும் உறவுகளோடு வாழக்கூடிய வேற்றுமையில் வாழக்கூடிய எங்கள் மக்களை மதம் பெயரால் ஜாதியின் பெயரால் நீ பிரித்து உன் அரசியல் லாபத்தை ஈட்டுக் கொண்டிருக்கிறாயே. நாங்கள் மறந்தோரை நீ ஒன்றும் நீங்க காங்கிரஸ் இந்த கட்சி அது அப்படின்னு பிஜேபி நீங்க முத்தமிழ பறந்துவிட்டாங்க. நாங்கள் வரலாற்றை மறப்போம். நீங்கள் போகிறோம். தமிழன் வரலாறு பார்க்கக்கூடியவன். எங்கள் ஒற்றுமையை பிரித்த மத வேற்றுமையை ஏற்படுத்தி எங்களை ஜாதி பிரித்த ஒற்றுமை விலக்கி செய்த
எங்கள் போராட்டம் இந்த கட்சிக்கு எதிராக அல்ல. எங்கள் போராட்டம் எங்களை ஆளுகின்ற எங்களுக்கு உரிமை உள்ள என்னுடைய பிரதமருக்கும் என்னுடைய ஆட்சியாளருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கூறியது போல என் தமிழ் சமுதாயத்தின் பிள்ளைகளை வைத்து எந்த நாயாவது அரசியல் நடத்த வேண்டும் என்று அரசியல் நடத்தினாயா என்றால் உன்னை எவ்வாறு நாங்கள் தோற்கடிக்க வேண்டுமோ அவ்வாறு உன்னை நாங்கள் கேட்டு இறங்கிப்போம், உன்னை எதிர்ப்போம். இப்பொழுது நான் எச்சரிக்கை வருகிறேன். என் நீல தமிழன் இனத்தை வைத்து நீ அரசியல் லாபம் ஈட்டாளர்களை நினைத்து ஏதேனும் செய்தால் அது மனித கழிவு இல்லை, அதை விட மிருக கழிவுகளை தின்பதற்கும் உண்பதற்கும் நம் சகோதரின் இனத்தை அழித்து தின்பதற்கும் சமமானது என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கை வருகிறேன். எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அவன் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் எச்சரிக்கை விடுகிறேன். என் இன மக்களின் இனத்தை வைத்து அரசியல் நடத்துவேன் என்றால் நாங்கள் கடுமையான போராட்டத்தை இந்த தமிழகத்தில் வெடித்து வைப்போம். மாணவன் நினைத்தால் அவன் ஒற்றுமையோடு நினைத்திருந்தால் போராட்டமானது மற்ற அரசியல் கட்சிகள் போல் இல்லாமல் மாணவ சக்தி வலிமையான ஒரு மிகப்பெரிய சக்தி. மறந்து விடாதீர்கள், ஒவ்வொரு நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் மாணவனின் பங்கு மிக முக்கியம். அந்த போராட்டத்தில் நாங்களும் இந்த இந்தியாவில் வழியில் அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் ஜனநாயகத்தின் முறைப்படி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய தமிழ் சமுதாயம் நீ போராடுவோம் சொல்லினாயா, நாங்கள் இன்னைக்கு போராடுவோம். அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என் தமிழ் சமுதாயத்திற்காக போராடி இருந்தால் நாங்கள் போராட தேவையில்லையா? நீ என்ன செய்யற? எங்களுக்கு இந்த மாணவ சமுதாயத்திற்காக அடக்குமுறைகளை கையாண்டு கொண்டிருக்கும் இந்த மத்திய மாநில அரசுகளை எங்களை ஒருபோதும் நடக்க முடியாது. நாங்கள் பூமிவிட்டவன் தீ நெருங்கியவன் எவனாலும் சுட்டு நிறுத்தும் கூடிய வலிமை படைத்த மாணவ சக்தி. இதை அடக்குமுறைகளுக்கு அஞ்ச மாட்டோம். பல தடைகளை தகர்த்தெறிந்து சட்டம் படிக்கும் வரலாறு படைத்த மாணவ சமுதாயம் பாடப்புத்தகத்தை மட்டும் சுமந்து மித்த நேரங்களில் சினிமா தியேட்டர் பிள்ளைங்க ஆணு திருத்த நாங்கள் நீர் திருத்துக்கு போற மாணவ சமுதாயம் எங்களுக்கும் இந்த சமுதாயத்தின் பங்கு உள்ளது. அநீதி இழைக்கப்படும் ஒவ்வொரு நேரத்திலும் போராடக்கூடிய சக்தி படைத்தவன் நான் இந்திய மாணவன் இல்லை, தமிழ் மாணவன். எங்கள் போராட்டமானது கிடைக்கும் வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். இந்த போராட்டம் வலிமை பெற வேண்டும். இந்தியாவிலே நாங்கள் கேட்கிறோம், என் தமிழ் நீ இலங்கை பிரச்சனை முடியா, என் தமிழ் சமுதாயம், என் தொப்புள் குடி உறவு, என் தமிழகத்தை சேர்ந்த மீனவன் மீன் பிடிக்க போறாயா, அவரை தாக்குவதை தடுப்பதற்கு இந்திய மத்திய மாநில அரசுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள். என்ன? இந்தியாவும் உலகிலேயே ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் முதல் நாடு நம் இந்தியாவா? இவ்வளவு ஆயுதத்தை வாங்கி என்ன செய்யற? குழுப்பிடிக்க வச்சிருக்கியா? எத்தனை கடலோர காவல் படைக்கு எத்தனை போர் விமானங்கள், எத்தனை போர்படை கப்பல்கள், எத்தனை ரோடு கப்பல், இதையெல்லாம் வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்க மகாகாந்திக்கு ஒரு விஷயம், மலைக்கால் பட்டியலத்துல ஒரு அவங்களுடைய கோட்டஸ் இருக்கு, கோஸ்ட் கார்டு கோட்டஸ், அந்த பெரிய பிளக்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. என்னன்னு போட்டா அதுல அவங்க அஜெண்டா, அதாவது என்ன எங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது கோஸ்ட் கார்டு, இந்திய கடலோர பாதுகாப்பு படை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா எல்லையை பாதுகாப்பதும், இந்தியா எல்லையில் நடக்கக்கூடிய
அதாவது கடத்தல் இவை போன்று தடுப்பதற்கும் இந்திய மீனவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் இருக்கிறோமா? நீங்கள் என்ன மனிதர் அப்படி இருந்தீர்கள்? மீனவன் தாக்கப்பட்டாலே அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓடவது போட்டுங்க என் மீனவரை பாதுகாப்பது என்று என் மயிலா புரியவில்லை. நாங்கள் கேட்கிறோம், பாதுகாப்பில் இருக்கக்கூடிய மீன் பாதுகாப்பு இருந்தால் என் தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவன் தாக்கப்பட்டாலே அப்போது தடுத்திருக்க வேண்டும். அப்போது கைகட்டி வேடிக்கை பார்த்துவிட்டு நாங்கள் மீனவரை பாதுகாக்க இருக்கின்றோம். என்ன மைத்துக்கு அந்த போது முதலீடாளர்கள் நாங்கள் சிங்கள ராணுவத்திற்கு பாதுகாப்பது என்று அதை மாற்றி எழுது. நீ என்னத்தை பாதுகாக்க? என் இனம் என் சகோதரன் ஒவ்வொரு நாள் மீனவன் தாக்கப்பட்டானே அதுக்கு நீங்கள் என்ன பதில் கேட்டா? 9 வருஷமா யாருமே தாக்கப்படலையா? என்னடா கரை? அதாவது சோத்துல முழு பூச்சிருக்கா மரத்தை சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இருக்கு. 9 வருஷம் நடக்கலையா? இன்னைக்கு நடந்துச்சு, அதுக்கு என்ன பதில்? நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு எதற்கு நாங்கள் அனுப்புகிறோம் உங்களை எங்கள் பிரதிநிதியாக? எங்களுக்கு ஒரு பிரச்சனை நேரும்போது எங்களுக்காக போராடுவதற்காகலையோ உங்களை நாங்கள் பதவியை அமர்த்துகிறோம். பதவிக்கு வரும் முன் கையை காலை பிடித்து ஓட்டு கேட்க வரும்போது நீங்கள் இந்த மக்கள் பகுதியை மக்களை கண்டிக்காமல் ஏனையா புறக்கணிக்கிறீர்கள்? நீங்களும் எங்களை போன்று தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தானே? ஏன் அதிகாரமும் பணமும் உங்கள் கண்ணை மறைத்து விட்டதா? இன்றைக்கு மறைக்காதீர்கள். நன்றி. அதாவது ஒரு சின்ன நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டீங்கன்னு அடுத்த நாளே உங்க காலை சுத்தி வரும். ஏன்னு கேட்டா அதற்கு நன்றி உணர்வு இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கா? அதுக்கு நீங்க இல்லையா செஞ்ச ஒரு சின்ன ஈழ பிறகுங்க யாரு பெற்றாலும் நாய் தான் சொல்லுவாங்க. அந்த நாய்க்கு இருக்கிற உணர்வு கூட ஏழையா உங்களுக்கு இல்லை. எங்கள் பிரதிநிதி தானே உங்களை நாங்கள் அனுப்பினோம். எங்களை பாதுகாப்பதற்கு ஏழையா இவ்வளவு தயக்கம்? தமிழ் என்ற ஒரே நோக்கத்திற்காகவா? தமிழன் சும்மா இல்லடா. பல வரலாற்றுக்கு சொந்தக்காரன் தமிழன். மறந்து விடாதீர்கள். ஆரிய நாய் கூட்டங்களை ஆரிய வெளிப்பிடித்தார்கள். அன்று ஆடு மோதலோடு நீங்கள் வந்தீர்கள். நாட்டுடன் மக்களே திராவிட மக்கள் இருந்தால். ஆனால் இன்று ஆடு மாடுகள் எங்களுடன் நாடுகளும் வளமையும் உங்களிடம் இருக்கிறது. பந்தவனை வாழ வைத்த தமிழனுக்கு நீங்கள் எதிர்க்கிறீர்கள். ஓ ஆமா, நீங்க எதிர்க்கிற என்ன இருக்கு? நீங்க எதிர்க்கட்சி தானே, அதனால நீங்க எதிர்ப்பீங்க என்ன? வரலாற்றை யாரும் மறக்க மாட்டார்கள். அடுத்த ஆட்சிக்கு நீங்கள் வரும் என்று நினைக்கிறீர்கள். தமிழன் பெரும்பாலான தமிழன் நினைத்தால்தான் பிரதமரின் கூட்டமைப்பை நினைத்தால்தான் பிரதமராக முடியல் கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தமிழகம் பெற்றிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். வருகின்ற இலக்கியம் வருவது நாங்கள் தமிழ் உணர்வு உள்ள அடுத்த முறை தலைமுறை கண்டிப்பாக தேர்தல் களத்திலே குதிக்கும். ஒரு சிறுவன் ஒருத்தவங்க கேள்வி கேட்கிறாங்க, ஏப்பா தம்பி இந்த முதியோடு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்தியாவில் எங்கப்பா அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவன் ஒரு பதில் சொன்னான். அதை சிரிக்கக்கூடிய விஷயமா இருந்த ஒரு முற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, பாராளுமன்றம் என்று சொல்றான். பாராளுமன்றமா அப்படின்னா அங்கே இருப்பவர் எல்லாரும் முதியோர்கள். அவர்களுடைய சிந்தனை என்ன சிந்தனை? இதற்கு மேல நம்ம என்னையா செய்ய? இளைஞருக்கு வரவேற்றால் இளைஞர் ஒவ்வொருவரும் நினைத்தால் கலாமின் கனவான 2020 இந்த இந்தியா இல்லை, 2000 இன்னும் 10 வருடத்திலே இந்த இந்தியாவை ஒரு வளமிக்க ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டு நாட்டை இந்த இளைய தமிழகம் படைக்கும். நீங்கள் வரவேற்று பாருங்கள்.
நட்டு நீங்கள் ஒதுங்கி நின்று அறிவுரை சொல்லுங்கள். இந்த இளைய சமுதாயம் நினைத்தால் வல்லமையான ஒரு இந்தியாவை உருவாக்கி காட்டக்கூடிய வலிமை பெற்றது இந்த மாணவ சமுதாயம். போதும் அரை மணி நேரம் இருக்கிறான். அதே மாதிரி இன்னும் முடிக்கல. புத்த பிச்சுகளை நம்ம சென்ட்ரல் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல தாக்குனதா சில பேர் கண்ணு தெரிவித்தாங்க. நாங்களும் ஆதரிக்கவில்லை. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரை தாக்குதல் ஒரு கண்டிப்புக்கு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். 2 பேர் இந்த புத்த பிச்சுகள் தாக்கப்பட்டாங்க. அதுல என்ன செஞ்சாங்க, யாருக்கும் உயிரிழப்போ பெரும் காயங்கள் ஏற்படவில்லை. காயம் முடிச்சிட பகுதிகள் தான் ஏற்பட்டது. ஏனென்றால் அவன் தமிழர் உணர்வு அந்த அளவுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவனால் செய்யவர் அறிந்து அவனை தாக்கி இருக்கிறான். அவன் உணர்வை நான் மதிக்கிறேன். ஆனால் அவரை தாக்கியதை நாங்கள் கண்டிக்கின்றோம். ஆனால் அன்றே இதை செய்தியில் அறிந்த இலங்கையிலே இந்திய தூதரகத்தில் ஒரு போராட்டம் மனு கொடுக்கப்படுகிறது. என்ன புத்த பிச்சுகளை தாக்கப்பட்டார்கள். அதுக்கு இங்கும் சொல்றோம், நாங்க இனிமே எதுவும் நடக்காம நாங்க பார்த்துக்கிறோம். வெறும் 2 இருந்தது தாக்கப்பட்டதற்கு அவன் கொதித்த இந்த விஷயத்தை 1,45,000 என் தமிழ் சமுதாயம் தாக்கப்பட்டது. நீங்கள் அதுக்கு என்ன செய்வீர்கள்? 600க்கும் மேற்பட்ட மீனவன் தாக்கப்பட்டாரே, அதற்கு நீங்கள் எடுக்க முடியல. இலங்கை நட்பு நாடு. என்ன மயிறு நாடு? நட்பு நாடு. இலங்கை அவருக்கு நட்பு நாடா? ஒரு என் தமிழனை தாக்கினாலே, ஒரு இந்தியனை தாக்கினாலே, அது எப்படி நீ நட்பு நாடாக இருக்க முடியும்? இந்த நட்பு நாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை. இலங்கை ஒரு இந்த படுகொலை நாடு என்றும் ராஜபக்சேவை தூக்கிலே இந்த மத்திய அரசு முன்மொழிய வேண்டும். இன்றும் என் நட்பு நாடு என்று கூறாதீர்கள். அது ஒரு கேவலமான ஒரு விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். இலங்கை உனக்கு என்ன செஞ்சுட்டு உனக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம், வழி கட்டினோம், உன்னை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது. உனக்கு இலங்கை என்ன செஞ்சுட்டு? தனியாக ஏதாவது செஞ்சாங்களா? கேட்கிறாங்க. இலங்கை உனக்கு என்னையா செஞ்சுட்டு? நட்பு நாடு என்று சொல்கிறாரே, அதற்கு தலைமையற்ற நாட்டை நீ நட்பு நாடு என்று சொல்கிறாரே, அதற்கு இலங்கை உனக்கு என்ன செஞ்சுட்டு? இது நாங்கள் இந்த போராட்டத்தை களத்திலே இறங்குவதற்கு முக்கிய காரணம் என் தமிழ் சமுதாயம். தினம் தினம் இன்று கூட என் தமிழ் சமுதாயம் தாக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டும் நான் கொண்டிருக்கவில்லை என்றால் நான் தமிழ் தாய்க்கு அல்ல. என் தாய் எனக்கு பாவத்தின் போது வீரத்தையும் சேர்த்து ஊட்டினார். நாங்கள் வீர பரம்பரையில் வந்தவர்கள், மன்னர் பரம்பரையில் வந்த இந்த தமிழ் சமுதாயம் என்றும் வீரத்தோடு போராடக்கூடியவர்கள். இந்த அமைதியான போராட்டத்தை வன்முறை போராட்டமாக மாற்றிவிடாதீர்கள். மாணவன் கொந்தளித்தால் தாங்க மாட்டீங்க. இந்த மாணவன் போராட்டத்தை நிறைவு பெறும் விதமாக மத்திய அரசு அந்த திருடன் கொண்டு வரும் தீர்மானத்தை தவிர்த்து கடுமையான இலங்கை அரசை அனைத்து நாடுகளும் சுதந்திரமான முறையில் விசாரிக்க வேண்டும் என்ற வலிமையான தீர்மானத்தை இந்தியா முன்மொழிந்து கொண்டு வர வேண்டும். என் தமிழ் சமுதாயத்தின் என் தமிழகத்தின் மீனவன் தினம் தினம் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்க? கட்டத்தீவுல போய் எல்லை தாண்டி மீன் பிடித்தாங்க. எல்லைக்கு ஒரு எல்லை கயிறு கட்டிருக்கிறாங்க கடல்ல. இதை எதுவும் தெரியும், இது எல்லை நீங்க தாண்டாதீங்க அப்படின்னு ஏதாவது வச்சிருக்கிறாங்க. கடலுக்கு ஏறிய எல்லை நான் கேட்கிறேன். இந்த கட்டத்தீவு யாருக்கு சொந்தமானது?
இந்த ராமநாதபுரம் சிறப்பு பள்ளியை தொட்டு அதே அப்பநாட்டை இருந்து போய் இத்தாலியிலிருந்து கொண்டிருப்பான் நீ தாரை ஓட்டுகிறாயே இதை தாரை ஓட்டுகிறாயா இன்னைக்கு அவன் சிறுவரையும் நீ கேட்க வருகிறாய் கட்டத்தில் யாரு எனக்கு சொந்தமான இடத்தில் மீன்பிடிக்க தடை செய்வதற்கு இலங்கை சிங்கள திருடி பிடிக்க பல தகவலுக்கு போன்ற நாய்களுக்கு என்ன தகுதி இருக்கு அதை விட முடியல எனக்கு சொந்தமான இடத்தில் தடுப்பதற்கு அவனுக்கு இல்லையா உரிமை நீ கொடுத்ததுதான் இந்த இந்திய அரசாங்கம் கொடுத்த ஒரு உரிமைதான் இதை உடனே ரத்து செய்ய வேண்டும் எங்கள் சொத்து எங்களுக்கு சொந்தம் கட்டத்தீரை நீக்க வேண்டும் நீக்கவில்லை என்றால் இந்த போராட்டம் வலிமையாக இருக்கும் அதே போன்று என் கண்டனத்தின் சார்பாக மீண்டும் மத்திய அரசுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் உளவுத்துறை இருந்தால் குறித்துக் கொள்ளுங்கள் என்னவென்றால் இந்தியா கொண்டாடக்கூடிய அதாவது அமெரிக்கத்தில் இல்லை இந்தியா கொண்டு வர வேண்டும் மிகவும் வலிமையான தீர்மானத்தை இந்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் அதே போன்று கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இருக்க வேண்டும் தினம் தினம் தாக்கப்படும் என் தமிழ் சமுதாயம் என் மீனவரை இந்திய அரசு பாதுகாக்க வேண்டும் மீண்டும் ஒரு படுகொலை ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் அப்படியே இங்கு முகாமிலே வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழனுக்கு முழுமையான பாதுகாப்பையும் வழங்கிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் இந்த மத்திய அரசுக்கு தமிழர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு வழியையும் நாங்கள் செலுத்த மாட்டோம் இந்தியாவிற்கு மத்திய அரசுக்கு இந்த தமிழன் கொடுக்கும் வழியை நாங்கள் கட்ட மாட்டோம் நீ கொடுத்திருக்கிறாயே அல்லவா வாக்காளர் அட்டை அதை நாங்கள் திரும்ப கொடுப்போம் என்னுடைய குடும்ப அட்டைகளை நாங்கள் கொடுத்து தமிழர் என்ற ஒரு தனியாரை நாங்கள் உருவாக்குவோம் இந்த தமிழ் சமுதாயத்தை இந்த போராட்டத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை நான் கடுமையாக வலியுறுத்துகிறேன். இந்த மாணவன் போராட்டத்திற்கு மட்டும் குதிப்பவர்கள் அல்ல. நீங்கள் பல வரலாற்றையும் நினைத்து பாருங்கள். மாணவர்களின் பங்கு என்னென்ன இருக்கு என்னன்னு சொன்னால் ஒரு தெருவோரங்களில் கிடக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவான் என்எஸ்எஸ் என்ற பெயரில் அதுவும் மாணவன் தான். அசுத்தமான இடங்களை சுத்தம் செய்யும் இந்த மாணவ சமுதாயம் இந்த ஆட்சியாளர் அரசாங்கத்தில் உள்ள அசுத்தங்களை சுத்தம் செய்து ஆட்சியை குடிப்போம் என்று வாய்ப்பாளர்கள் கருதி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அதே